விருச்சகம்ல கேது இருந்ததுன்னா எந்த விநாயகரை வழிபடலாம்? அதாவதுமா விருச்சிகத்துல கேது இருக்கும்போது எந்த விநாயகரை வழிபடலாம் அப்படிங்கிறது கேட்கும்போது, இவங்க வந்து அதாவது பாதாள விநாயகர் வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்ல அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த விருச்சிகத்துல கேது இருக்காருன்னா, அபூர்வம் அப்படின்றது தான் விருச்சிக ராசி. விருச்சிகம்ன்றதே வந்து என்னன்னா, ஒரு மாயை, ஒரு குகை இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான ஒரு இடம். ஸோ, அப்ப விருச்சிக ராசி தான் ரத்தினங்களையும் குறிக்கும். ஸோ, அப்ப ரத்தின கணபதின்னு எங்கேயாவது இருந்தாருன்னா, வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்ல அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்க என்ன பண்ணலாம்னா, பாம்பேல இருக்கக்கூடிய சித்தி விநாயகர வழிபாடு பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு சிறப்பா இருக்கும். எங்க சித்தி விநாயகர் இருந்தாலுமே அவங்க வழிபாடு பண்ணும்போது, மிகச்சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகுமா. அதேபோல விருச்சிகம் அப்படிங்கிறது செவ்வாயோட மனையா வரும். ஸோ, அப்போ முருகன் கோவில்ல இருக்கக்கூடிய பிரதான விநாயகர வழிபாடு பண்ணும்போது, அவங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதேபோல வந்து அந்த செவ்வாயோட வீடுன்றதுனால ஆரஞ்சு, ரெட்டு இதெல்லாம் பூசுன ஒரு விநாயகர்னா நம்ம திருவண்ணாமலையில இருக்காரு என்ட்ரன்ஸ்லயே. கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த விநாயகர அந்த திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய கணபதிய வழிபாடு பண்ணிட்டு போம்போது, அவங்களுக்கு மிகச்சிறப்பான மாற்றங்கள்ன்றது உண்டாகும்.